மாலை மலரில் வந்த புக்கு இது. வரலட்சுமி விரதம் எப்படி வரணும்னு போட்டிருந்தாங்க. வரலட்சுமி பூஜை செய்வதற்கு உட்கார்ந்த பின்பு நடுவில் எழுந்திருக்கக்கூடாது. பூஜையை செய்வதற்கு முன்பு வெற்றிலைப்பாக்கு, பழங்கள், தேங்காய் முதலியவற்றை எல்லாம் தண்ணீரில் நன்றாக அலம்பி வைத்துக் கொள்ள வேண்டும். அரிசியில் சிறிது நெய், குங்குமம், மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும். முனை முறித்து விடாத முழுமையான அரிசியை தான் அக்ஷதையாக பயன்படுத்த வேண்டும். வரலட்சுமி அம்மனை கிழக்கு முகமாக பார்க்கும்படி வைக்க வேண்டும். பூஜை செய்பவர் வலப்பக்கம் உட்கார்ந்து பூஜை செய்ய வேண்டும். இந்த பூஜை செய்பவர் நோன்பு கயிற்றை கட்டிக்கொள்ள வேண்டும். அந்த நோன்பு கயிற்றில் 9 முடிச்சுகள் இட்டு நடுவில் சில பூவினை தொடர்ந்து தொடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். தப்பா இருக்கு. சிலர் பச்சை மஞ்சள் கிழங்கை வட்டமாக துண்டித்து அதன் நடுவில் நூலை கோத்து வைத்துக் கொள்வர். அதற்கு பிறகு தூய்மையான பருத்தி பஞ்சினால் மாலை 2, ஆடை 2 செய்து கொள்ள வேண்டும். பூஜையின் போது பயன்படுத்த இவை 2 தேவைப்படும். ஆகையால் பருத்தி பஞ்சை தூசி தும்பு இல்லாமல் கொட்டையை நீக்கி சிறிது பஞ்சை விட்டு நடுவில் திரித்து மாலையை போல் கையாலேயே செய்து கொள்ள வேண்டும். நடுவில் விடும் பஞ்சின் எண்ணிக்கை 11ஆக இருக்க வேண்டும். பஞ்சை வட்டமாக கையால் அழுத்தி வஸ்திரம் செய்ய வேண்டும். ஒரு மாலையிலும் ஆடையிலும் குங்குமம் தடவ வேண்டும். மற்றவற்றில் மஞ்சள் பொடியை தடவி வைத்துக் கொள்ள வேண்டும். நெய்யில் 2 திரிகளை தோய்த்து எடுத்து தயாராக வைத்திருக்க வேண்டும். வரலட்சுமி பண்டிகை என்று தேவியின் நிவேதனத்துக்கு சாதம், பாயசம், வடை, கொழுக்கட்டை, இட்லி முதலியவற்றை முக்கியமாக செய்ய வேண்டும். கருட பஞ்சமிக்கு செய்ததைப் போலவே செய்ய வேண்டும். வரலட்சுமி பூஜை தினத்தன்று மற்ற நியம அனுஷ்டானங்களை எல்லாம் செய்துவிட்டு வாயிற்படியின் அருகில் பண்டிகையை சிறு மாக்கோலம் இட்டு செம்மண் பூச வேண்டும். அங்கு வரலட்சுமி அம்மனை பூசை கலசத்தை வைத்து பிள்ளையார் பூஜை செய்ய வேண்டும். அடுத்து அம்மனையும் துதித்து மண்டபத்துக்குள் பாட்டு பாடி அழைத்து வர வேண்டும். தெலுங்கு மொழி பேசும் ஆந்திர மாநில மக்கள் இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவர். புதிதாக திருமணமான தம்பதியர் தமது 1ஆம் ஆண்டு வரலட்சுமி விரதத்தை தலைநோன்பாக கொண்டாடுவர். அப்போது அவர்கள் வீட்டில் பூஜைக்கு லட்டு, மைசூர்பாகு, திரட்டுப்பால் என்று பல தின்பண்டங்களை செய்வர். வீட்டில் உள்ள சுமங்கலி பெண்கள் தாம் வரலட்சுமி பூஜையை செய்வர். அம்மனை மண்டபத்திற்குள் அழைத்து வந்து வைத்த பிறகு தான் பூஜையை சுமங்கலிகளே செய்வர் அல்லது புரோகிதர் கொண்டு செய்வர். வரலட்சுமி பூஜையை செய்து முடித்த பிறகு நோன்பு கயிற்றை வலக்கையில் மற்றொரு சுமங்கலியை கொண்டோ தாமாகவோ தம் கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். அடுத்து அம்மனை தரையில் விழுந்து வணங்க வேண்டும். ஒரு தட்டில் ஆரத்தி கரைத்து வைத்து அதில் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். ஆரத்தி என்பது சிறிது சுண்ணாம்பு, மஞ்சள் பொடி, குங்குமம் ஆகியன தண்ணீரில் கரைக்கப்பட்ட கலவையாகும். பூஜை முடிந்த பிறகு புரோகிதருக்கு பாயசம், தாம்பூலம், பழம், தேங்காய் மூடி, தட்சிணை, பலகாரங்கள் முதலியவற்றை கொடுத்து அனுப்புவது வழக்கம். பூஜை செய்தவர் அன்று இரவு உண்ணக்கூடாது. நண்பகலில்தான் நல்ல மங்களகரமான இனிய விருந்து உண்டாயிற்றே. இரவில் ஏதாவது பலகாரம் உண்டால் போதும். பூஜையன்று மாலையில் அம்மனுக்கு புதிதாக ஆரத்தி கரைத்து வைக்க வேண்டும். தீபம் ஏற்றியவுடன் சில சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து தாம்பூலம், பூ, இனிப்புகளை வழங்க வேண்டும். மறுநாள் காலையில் புனர்பூஜை செய்ய வேண்டும். புனர்பூஜைக்குரிய மந்திரங்கள் புத்தகத்திலேயே இருக்கும். காலையில் பழங்களை வைத்து நிவேதனம் செய்து கொள்ளலாம். புனர்பூஜை தினத்தன்று மாலையில் சூரியன் மறைந்தவுடன் விளக்கேற்றி வைத்து ஆரத்தி எடுத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். அதற்கு கொண்டைக்கடலை அல்லது கடலைப்பருப்பு சுண்டல் செய்வது வழக்கம். சுண்டலை அம்மனுக்கு நைவேத்தியம் செய்து ஆரத்தி தீபத்தை அம்மனுக்கு சுற்றி கற்பூரம் ஏற்ற வேண்டும். பின்பு அம்மன் கலசத்தை தொட்டு சிறிது நகர்த்தி வைத்துவிட வேண்டும். அடுத்து சுமங்கலி பெண்கள் பலரும் ஒருவராக அம்மனை பற்றி தமக்கு தெரிந்த பக்தி பாடல்களையும் வடமொழி துதி பாடல்களையும் ஸ்லோகங்களையும் பாடுவர். இறுதியாக வந்தவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும். இரவு படுக்கையின் செல்லும் முன்பு அந்த அம்மன் கலசத்தை எடுத்து அரிசி வைத்திருக்கும் தகர டப்பாவிலோ குதிரிலோ வைக்க வேண்டும். இப்போல்லாம் ட்ரம்மு தானே, இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பா. வரலட்சுமி அம்மன் இருக்கும் இடத்தில் எதுவும் எப்போதும் நிறைவாகவே இருக்கும் என்பது ஒரு ஐதீகமாயிற்று. கலசத்தின் மீது வைத்திருந்த தேங்காயை அதற்கடுத்த வெள்ளிக்கிழமையன்று உடைத்து பாயசம் செய்வர். அதிலுள்ள அரிசியையும் சமையலுக்கு பயன்படுத்துவர். அவ்வளவுதான்.